அமைப்பு உருவாக்கப்படும் போது 73வது சட்ட திருத்தம் 1992 அது உருவாக்கப்பட்டதன் மிக முக்கியமான நோக்கம் இந்தியா முழுவதும் பஞ்சாயத்து ராஜினுடைய அமைப்பு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனாலும் மாநிலத்தினுடைய சூழ்நிலையும் கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வேர்டும் அங்க ஆட் பண்ணாங்க. அதுக்காக அதுல 2 விதமான விதிமுறைகள் பிரிக்கப்பட்டது. ஒண்ணு என்ன அப்படின்னா கட்டாயம் இடம்பெற வேண்டியது, மற்றொன்று தேவைக்கு ஏற்றாற்போல் மாத்திக்கிடலாம், ஆப்ஷனல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கட்டாயமா இருக்க வேண்டியது, அதாவது எல்லா பஞ்சாயத்து ராஜ்லயும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாய விதிமுறைகள் வச்சிருந்தாங்க. அதை எல்லா மாநிலங்களும் கண்டிப்பா அடாப்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த கட்டாய விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கிராம சபா கண்டிப்பா எல்லா பஞ்சாயத்து ராஜினுடைய பிவட்டல், அதாவது மைய அச்சு அப்படிங்கிறது கிராம சபா இருக்கணும். ஏன்னா கிராம சபால தான் அங்க இருக்கக்கூடிய எல்லா 18 வயது நிரம்பிய அனைத்து உறுப்பினர்களும் என்ன பண்ணுவாங்க, அங்க பங்கு பெறுவாங்க. அடுத்து 3 அடுக்கு முறை கண்டிப்பா இருக்கணும். பஞ்சாயத், பஞ்சாயத் சமிதி, மாவட்ட பஞ்சாயத் எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, இந்த 3 அடுக்கு முறை மாறக்கூடாது. ஆனா 20 லட்சம் மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாநிலங்கள் மட்டும் என்ன பண்ணலாம், அந்த நடுநிலையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து நேரடி தேர்தல். 3 நிலைகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். காரணம் அவங்களோட என்ன பண்ணணும், அவங்க ஒன்றி உறவாடக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். அடுத்து வயது, குறைந்தபட்ச வயது யாருக்கு, வேட்பாளருக்கு குறைந்தபட்ச வயது 21. இதை எல்லா மாநிலங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இடஒதுக்கீடு. கண்டிப்பாக மக்கள் தொகையின் அடிப்படையில் பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு அளித்தல் வேண்டும். மேலும் 3இல் 1 பகுதி பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். பதவி காலம் 5 வருடங்கள் பதவி காலம் இருத்தல் வேண்டும். இந்த 5 வருடங்கள் பிறகு பஞ்சாயத்து முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் குறைந்தது 6 மாதங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிறப்பு அமர்வு நடத்தி அதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆணையங்கள். 2 முக்கியமான ஆணையங்கள் மாநிலத்துல உருவாக்கணும். ஒன்று தேர்தலை நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம், மற்றொன்று தேவையான நிதியை பரிந்துரைப்பதற்கு நிதி ஆணையங்கள். இது அனைத்து மாநிலங்களும் கட்டாயம் பெற வேண்டிய விதிமுறைகள் ஆகும்.